விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழி தீவிர தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழி தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பசுவந்தனை, எப்போதும் என்றான் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய கனிமொழி, தூத்துக்குடி தொகுதி தனது இரண்டாவது தாய் வீடாக திகழ்வதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் கூறினார். தமிழக வெள்ள பாதிப்புக்கு எந்த நிதியும் மத்திய அரசு இதுவரை ஒதுக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர், ஆனால் அதையும் மீறி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு நல்ல திட்டங்களையும் நிவாரண உதவிகளையும் செய்து வருவதாக தெரிவித்தார். டெல்லியிலிருந்து ஒன்றிய அரசாங்கம் நமக்கு நிவாரணம் கூட, மழை வந்தால் நிவாரணம் கூட கொடுக்கறதில்ல. மோடி இதுவரைக்கும் நம்மளை எட்டி பார்த்ததில்லை. ₹1 நிவாரணம் மழை வெள்ளம் வந்தப்ப கொடுக்கல. நிவாரணம் எல்லாம் தந்தது முதலமைச்சர் மட்டும்தான். அதுவும் நமக்கு நிதி, நம்ம கிட்ட இருந்து ₹1 வரி வாங்கினா 25 பைசா 26 பைசா திருப்பி கொடுக்கறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒன்றிய அரசாங்கம் அங்க இருக்கு. அவங்க கூட்டணியில இங்க ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. எந்த சின்னத்துல வந்தாலும் நிச்சயமா ஓட்டு போட போறதில்லை. பிஜேபி கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்காங்க, ஓட்டு போட மாட்டாங்க.